ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்சர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். 2026 இந்த வருடம் எப்படி இருக்க போகுது என்பதை பார்க்கவிருக்கிறோம். அனைவருக்கும் உலங்கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் உதகமாகி சந்திரன் ரோகிணியில் பயணிக்கவிருக்கிறார். இந்த வருடம் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறவிருக்கு என்பதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பொது பலன் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மட்டும் இல்லை, தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய பராப வருடமும் கொஞ்சம் சுமாரான வருடமாக இருக்குது. இயற்கை பேரிடர்கள், அதே போல் சீற்றங்கள், பஞ்சபூதங்கள் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக அவங்க சரியாக இயங்காத நிலை. ஏன்னா எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும்னு தெரியாது. இந்த டிசம்பர் எண்ட்லேருந்தே ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுக்கு ஒரே அரசியல் பரபரப்பு காணப்படும் சொல்லலாம். அரசியலில் ஒரு நல்ல ஒரு காரசாரமான விவாதங்கள். ஏன்னா எலெக்ஷன் டைம் ரொம்ப எந்த கட்சி ஜெயிக்கும், பழமை வாய்ந்த கட்சிகள் பலம் குறைவதும் புதிய கட்சிகள் பலம் பெருகுவதும் அதிகரித்து காணப்படும். கூட்டணி கட்சிகள் யார் எப்போ யாரோட கூட்டணி சேருவாங்க, இங்கே மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கும் பொழுது அரசியல் துறை சார்ந்த தலைவர்கள் அவங்களுடைய ஆரோக்கியம், ஆயுள், அவங்க பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு செயலையும் அவேராக இருக்கணும். அவர்கள் பேருக்கு களங்கம் ஏற்படுற வகையில் ரொம்ப செயல்கள்லாம் ஏற்படும். நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய இந்த பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் இப்போ அடுத்து குரு டிரான்சிட் ஆவார். கேது அங்கே போய் எண்டில் சேருவார். அந்த குரு அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மிகப்பெரிய மாறுதல்கள் நம்ம பார்த்துருக்குறோம். உலகளாவிய அளவுலையும் நம்ம நிறைய இந்த செலிப்ரிட்டிகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறை, ஆன்மீகத்துறை, அரசியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன போடுறாரு, யாருக்கு எப்போ வேலை போகும், யார் எப்போ வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் பார்த்துருக்கோம் உலகளாவிய அளவில். அதனால் இப்போ வரக்கூடிய நாட்களில் அடுத்த ராகுக்கு எதுவும் டிரான்சிட் நம்மளுக்கு மகரத்துக்கும் கடகத்துக்கும் போக இருப்பதனாலையும் வறட்சி, அதே போல் நிறைய ஒரு உடல் நல குறைபாடு, புது புது மருந்துகள்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் நோய்கள் நிறைய வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நம்ம எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். தொழிலாளர்கள் புரட்சி செய்வதும், முதலாளிகளுடைய கை ஓங்குவது, அதே போல் மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு திண்டாட்டம் ஏற்படக்கூடியது, விலைவாசிகள் அதிகரிப்பது, இதெல்லாமே காணப்படும். உற்பத்தி சார்ந்த துறையெல்லாம் இப்போ ரொம்ப டெவலப் ஆகும். ஏற்றுமதி இறக்குமதி துறையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விவசாயம் ரொம்ப செழிக்கணும்லாம். விவசாயத்துக்கு நம்மெல்லாம் ரொம்ப ஆதரவு கரம் நீட்டணும். ஏன்னா விவசாயம் செழித்தால் தான் அனைத்து துறையுமே சிறக்கும். கால்நடை வளர்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டம் இந்த கிரக மாறுதல்கள்லாம் நம்மளுக்கு ஒரு தாக்கங்கள்லாம் கொடுக்காமல் இருப்பதற்கு விவசாயிகளுக்கு நம்மளால் என்ற உதவிகளை செய்யணும். அப்போ கோ சம்ரக்ஷணம், பசுக்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் என்ற உதவிகள்லாம் செய்யும்பொழுது இந்த கிரக தோஷங்கள் நம்மளை ஒன்றுமே செய்யாது. இந்த ராகுக்கு இது டிரான்சிட்டில் போகிறது, சனி குரு இந்த பிரளய ராசியில் இருப்பதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விவசாயிகளுக்கு இந்த கருப்பாடுகளை வாங்கி கொடுக்கும்பொழுது நம்ம முன்னோர்களின் ஆசைகளை சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம். இனி 12 ராசிகளுக்குமான சிறப்பான பலன்களை துல்லியமாக தனித்தனி பதிவுகளாக காணலாம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 ரிஷபம் வெற்றி கொடி கட்டும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து கொண்டு வந்த ரிஷபம் நிறைய கடன் பிரச்சனை, உடல் பிரச்சனை, நிறைய ஒரு அறிவு ஆற்றலோடு நான் செயல்படுறேன், எனக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாமா, நிறைய போராடிட்டேன், எனக்கு இந்த விஷயம்லாம் நடக்குமா அப்படின்னு கலங்கி கொண்டிருந்த ரிஷபத்திற்கு இந்த 26 ஒரு சிறப்பான வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். 2இல் குரு எங்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கல, நிறைய முயற்சிகளை போட்டோம் செஞ்சோம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜனவரியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். நல்ல தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், மைக்ரேஷன், நல்ல பதவி உயர்வு, பொறுப்பான பதவிகள்னு சொல்லலாம். பதவி யோகம் உண்டு, ராஜயோகம் உண்டு. நீண்ட தூர ஆன்மீக பயணம் செய்வாங்க 60 வயதுக்கு மேற்பட்டவங்கள்லாம். இந்த வயசில் ஏதாவது ஒரு வேலை எல்லாம் செய்யணும்னா துள்ளி குதித்து திரிவாங்கன்னு சொல்லலாம். அப்படியே ரிஷபத்துக்குள்ள இருக்க 60 வயது ஆள் கூட அவ்வளோ வயசு தெரியாது. நான் சுக்கிரனுடைய வீடு அல்லவா. இந்த காலகட்டம் என்றைக்குமே லைஃப்பில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலையை கடந்து கொண்டு வந்த ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் இது வரைக்கும் எதுவும் நடக்கலைன்னா கூட ஜூன் 2க்கு அப்புறம் மிகப்பெரிய வேகம் எடுக்கும். மடமடன்னு உங்கள் காரியத்தை முடித்து கொள்வீர்கள். ஃபஸ்ட் ஹாஃபில் பொருளாதாரத்தில் ஏற்றோன்னா செகண்ட் ஹாஃபில் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் தீர்த்து கொடுப்பது, இன்னும் ஒரு படி மேலே ஏறுவது, திருமணங்கள், இது வரைக்கும் திருமணத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா ஒன்று அதை நம்ம
பேசி தீர்த்துட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைப்பது, இல்லை நிலைமையை புரிந்து ஒன்று சேர்வது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களாம் பெற்றோருடைய சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்வது, குழந்தை பாக்கியம், குழந்தைகள் முன்னேற்றம், குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலைன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகுவது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய உச்சத்தை தொடும் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். பன்னாட்டு வணிகம், உலகளாவிய சந்தையில் அவங்க பேர் வர்றது, நல்லா உங்களுக்கு ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். அவங்க சகோதர சகோதரிகள் நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைப்பது, புதுசாக யாருன்னா ஒருத்தர் வருவாங்க, திடீர்னு ஒரு ட்ரெயின் பயணத்தில் சந்திப்பீங்க, அவர் சொல்லுவார், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் இது வரைக்கும் ஒரு சேமிப்பு, ஒரு முதலீடு இல்லை, பிற்கால வாழ்க்கைக்கு நாங்கள் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிக்கணுன்னாலும் இந்த காலகட்டம் அருமையாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல வண்டி வாகன யோகங்கள் கிடைப்பது, நடக்காத செயல்களும் உங்களுக்கு நடந்து உங்களை சந்தோஷப்படுத்துவது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடத்தில் 12 மாதங்களில் பெரும்பாலும் நீங்கள் டிரான்சிட்டில் கோச்சாரத்துலேயும் கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். ஏன்னா சனி இருக்கிறது லாபஸ்தானமான 11, அது குருவுடைய வீடு. எவ்வளோக்கு எவ்வளோ 12ஆம் இடம் அது சேரிட்டியை குறிக்கும், அது நேரம் எங்கே பார்க்கணும், சர்வீஸை குறிக்கும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பிறருக்கு நீங்கள் தான தர்மம் செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ரிஷபம் இந்த வருடம் வழிபட வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா 3 தெய்வங்கள், அதாவது அம்பாள் வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப அமோகமான பலன்களை எடுத்து கொடுக்க போகுது. மீஞ்சூருக்கு அருகில் இருக்கக்கூடிய மேலூரில் உள்ள திருவுடை அம்மன், அந்த அம்மனை வழிபடுவதும், அதே போல் நம்மளுக்கு திருமலை வாயிலில் இருக்கக்கூடிய கொடியடை அம்மனை வழிபடுவதும், நமக்கு திருவெற்றூரில் இருக்கக்கூடிய வடிவுடை அம்மனை, இந்த அம்பாள் 3 பேரையும் ஒரே நாளில் வழிபடுங்க. அது பௌர்ணமியாக இருந்தால் இன்னும் சிறப்பு. அப்படி இல்லைன்னா என்னைக்கு நேரம் கிடைக்குதோ அன்றைய தினங்களில் போய் வழிபடும் பொழுது இந்த திருவுடை அம்மன் நம்மளுக்கு இச்சா சக்தியாகவும், கொடியுடை அம்மன் நம்மளுக்கு கிரியா சக்தியாகவும், வடிவுடை அம்மன் நம்மளுக்கு ஞான சக்தியாகவும் இருந்து உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலனையும் விரைவாக தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை தோறும் மதியம் 1 to 2 அன்னதானம் செய்யக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் வாழ்வில் மிகப்பெரிய உச்சத்தை தொடும் ரிஷபராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.